அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். பேசிக்கலி வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் கோயம்புத்தூரில் பண்ணேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னோட வாழ்க்கை பாதி நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம். ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் அதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சின்ன ஒரு கஷ்டம் இருக்கும்ல, வீட்டில் எப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நம்ம சரி இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸஸ் தான் எல்லாம் தாண்டி வந்து கடைசியில் சினிமாக்குள்ளே வந்தது. ஸோ நான் பாம்பேயில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணேன். அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணும்போது ஒரு லிட்டில் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. வீட்டில் அப்போ தான் நம்ப ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் அவார்ட்லாம் வந்ததுக்கப்புறம். சரி ஓகே இவனுக்கு வந்து திறமை இருக்குது போல் இருக்கு அப்படின்னு. ஒன்ஸ் அப்பா அங்கே ஸ்டேட் பேங்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐ வாஸ் இன் பாம்பே. சென்னை வந்ததுக்கப்புறம் என்னோட இந்த முயற்சிகள் அசிஸ்டன்ட் டைரக்டர் முயற்சிகள்லாம் ஆரம்பிச்சது. அதில் வந்து கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு அப்புறம் கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணுற விஷுவல் கிடைக்கிற வாய்ப்பு கிடச்சிது. தட் வாஸ் அ லேர்னிங் ஸ்கூல். அது நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் தெரியும் என்ன சொல்லணும்னு. அண்ட் அங்கே முடிச்சது தான் அந்த திருப்பியும் போராட்டம். கோவிட் 2-3 இயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹோல்டு கொடுத்துச்சு. அதை முடிச்சுட்டு ஆண்ட முடியத்தில் வந்து ஐ மேட் மை டெபியூ. அண்ட் அசோக் சார் தான் ஃபஸ்ட்டு இப்போ பிச் பண்ணேன். அண்ட் ஹி லைக்ட் இட். அண்ட் அப்படியே ஆரம்பிச்சது தான் அந்த பயணம். படம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹேர் குட் ரெஸ்பான்ஸ். அண்ட் குறிப்பாக ஓடிடிக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளும் அண்ட் டூ மச் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஃபிலிம் லவர்ஸ் லைக் ஆல் யூ. ஸோ இங்கே அத்தனை பேருக்கு அதுக்கு நன்றி பார்த்தவங்களுக்குலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோ அந்த தம்பி ரெகுலராக மெசேஜ் பண்ணுவாப்புல. இன்றைக்கி தான் முதல் டைம் பார்க்குறேன். ஸோ இது ஆல் இந்த மாதிரி இந்த லவ் வந்து கண்டிப்பாக அத்தனை பேருமே கூடின ஒரே விஷயம் தான். எல்லாரும் கூடினது அந்த சினிமா மேலே ஒரு காதல் தான். எல்லாருக்கும் அதுதான் நம்மளுக்கு மதம் எல்லாமே. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரே இந்த சேம் வேவ் லென்த்தில் இருக்கனால நீங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் உங்களுக்கு எந்த கேள்விலாம் எங்களுக்கு கேட்கலாம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்ல படம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. நான் தியேட்டரில் தான் பார்த்தேன் படம். எனக்கு என்னென்னா படம் டுவர்ட்ஸ் எண்டு போகும்போது சார் எனக்கு வந்து ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. எப்படி வந்து இந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது. லைக் இந்த போலீஸுக்கும் இந்த ஒரு வாண்டடான்னு தெரியல. பட் ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி டாட் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் படமாக பார்க்குறப்போ பயங்கர லாஃப்டர் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது படத்தில். லைக் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து கன்சிஸ்டண்ட்டாக காமெடி இருந்தது. லைக் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து டுவர்ட்ஸ் வரைக்கும் அது இருந்தது. ஸோ எப்படி வந்து ஃபைனலாக பண்ண போகிறாங்கன்ற ஒரு இது இருந்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஓகே இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் எனக்கு அதுக்கப்புறம் ரீதிங்க் பண்ணும்போது ஆமாம் இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கலாம். லைக் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது ரிலேஷன்ஷிப்பாக கமிட் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து படம் இந்த லைக் கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிகினிங்லேயே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு யோசிச்சிங்களா, இல்லை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஒரு ஃப்ளோவில் போகும்போது டாட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி அப்படி ஒரு ப்ராக்ரெசிவாக இருந்தது அவங்க ரைட்? இல்லை இனிஷியலாக இருந்த கிளைமேக்ஸ் டோட்டலாக வேறு. இனிஷியலாக எழுதும்போது இருந்த ஃபேஸ் என்னன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த போலீஸ்க்கும் அந்த ஹீரோயினுக்கும் கல்யாணமான மாதிரி தான் இருக்கும். கடைசியில் வந்து அவன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா இவன் தான் கல்யாணம் பண்ணியிருப்பான்னு தெரியும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சோகமாக முடியும். ஒரு ரியாலிட்டியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அப்போ ஃபஸ்ட்டு படமே வந்து எதுக்கு வந்து இவ்வளோ எல்லாத்தையும் நெஞ்சு நக்கணும், வேண்டாம் கொஞ்சம் ஹோப்பு கொடுப்போம், ஸோ லெட்ஸ் ஹேவ் அ ஸ்மால் ஹோப்னு சொல்லி தான் அப்போ கடைசியில் அப்படி மாற்றினேன். இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற ரீசனே அதுதான். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இப்படி பண்ண வேண்டாம். நேச்சுரலாக எனக்கு வந்த கிளைமேக்ஸ் வந்து டிரைவ் ஆன கிளைமேக்ஸ் ஒரு ரியாலிட்டி பேஸ் தான். அந்த கடைசியில் பார்த்தா அவன் உண்மையிலே அவன் கஷ்டப்படுவான். அவன் மாதிரி கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு இவன் தான் தெரிஞ்சவொடனே. பட் அது கடைசியில் அப்புறம் தான் எழுதும்போது வேண்டாம் இது வேண்டாம் எடுத்தோன்னே இப்படி போக வேண்டாம்னு சொல்லி தான் I've changed it to that positive note. ஒரு ஹோப்போட முடிக்கலாம்னு சொல்லி தான் அப்படி மாற்றினது. That is why this thing. So one more question. என்னன்னா இப்போ ஒரு பிளாட் ட்ரிவன் ஃபிலிம் ஒரு த்ரில்லர் ஆர் வேற ஏதாச்சும் சீரியஸான நோட்ல ஒரு படம் போகுதுன்னா நம்ம இப்போ ஒரு நரேஷன் பண்றோம், யாருக்கா நரேட் பண்றோம்னா ஒரு சீரியஸான ஒரு மொமெண்ட் ஆர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல கொண்டு வந்து நம்ம ஆடியன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்து we can லைக் நம்ம அங்கிருந்து சொல்ல அந்த ஆடியன்ஸா அவங்க கேட்கறவங்க ரிசீவ் பண்றவங்க வந்து ஓகே வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நரேஷன்ல ஹோல்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் சபாநாயகன் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மொமெண்ட் பேஸ்ட் எபிசோடிக்கலான ஒரு ஃபிலிம். அது ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். அது அந்த படத்தை நீங்கள் ஒரு நரேட் பண்ணும்போது நீங்கள் இனிஷியலாகவே வந்து உங்களோட ஆக்டர்ட்டையும் உங்களோட ப்ரொடியூசர்ட்டையும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் சொல்லிட்டீங்களா இந்த மாதிரி இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் எபிசோடிக்கலாக அப்படி இருக்கும், ஹியூமராக இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஏதாச்சும் ப்ரீ கன்சீவ்டாக நீங்கள் சொன்னீங்களா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நரேஷன் எடுக்கும் போதே நீங்கள் 2 hours மாதிரி இன்கேஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே மொமெண்ட்ஸாக நல்லா இருக்கு, பட் இந்த படம் எங்கே போகுது வேர் இட் இஸ் லீடிங்ன்ற மாதிரி பாயிண்ட் வந்து படத்தில் ரொம்ப லேட்டராக தான் வரும்.
அது வந்து மொமெண்ட்ஸ் பேஸ்ட் ஒரு ஃபன்னாக என்டர்டெய்னராக போயிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி நரேட் பண்ணீங்க? அது ரொம்ப எனக்கு அது எப்படி பண்ணியிருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்டே சொல்லி பண்ணீங்களா இல்லை வந்து ஜஸ்ட் ஓப்பனாக மைண்ட் வச்சுட்டு ரைட் ஃப்ரண்ட்? வந்து நம்ம கேட்குற ப்ரொடியூசர் பொறுத்து இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து உள்ள வந்தோடனே வந்து அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ 2 நிமிஷம் சொல்கிறேன், அதுக்கும் நீங்கள் டியூனாக இருக்கணும். அண்ட் ஃபுல் கதை கேட்குறதுக்கும் டியூனாக இருக்கணும். ஸோ அண்ட் அந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டி தான் வருவீங்க. ஆனால் எவ்வளோதான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் வந்து அது நேரில் அங்கே போகும்போது தான் தெரியும். பட் இனிஷியலி வந்து எனக்கு அப்ரூவ் பண்ண ப்ரொடியூசர்ஸ்ட்டை வந்து நான் ஃபுல் நரேஷன் தான் கொடுத்தேன். டோட்டலாக வந்து அந்த பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தேன். அண்ட் எவ்ரிபடி அந்த நரேஷன் கேட்கும் போதே அவங்களுக்கு அந்த ஆஃப்டர் மொமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து இன்ட்ராக்ஷன் ஆகும்போது அவங்க நல்லா கேட்குறாங்க, அந்த வேவ்ல மேட்ச் ஆகுது தெரிஞ்சிடும். நீங்கள் ஜாஸ்தி இன்வால்வ் ஆகி பேசுவீங்க. அப்போ பேசும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரியே தெரியும். அண்ட் அவங்க ரிசீவ் வராங்க, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ட் ஈவன் அது தப்பாக போயிட்டு இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்து நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஸ்மால் பண்ணிடுவீங்க நரேஷனை. பட் அங்கே ரிசீவ் பாயிண்ட்ல நல்லா இருக்குன்னா தென் யூ டீட்டெயிலாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அசோக் சார் சொல்லும் போது வந்து ரொம்ப டீட்டெயிலாக போச்சு. நரேஷன் மோர் தென் 3-4 hours போச்சு ஃபுல்லாக. மெதுவாக அப்படியே பொறுமையாக பேசிட்டு இருந்தார், பொறுமையாக கேட்டார். ஹி லவ்ட் இட். உடனே எப்போ பண்ணலாம் தான் கேட்டார். ஸோ அந்த வேவ்லென்த் தான், அந்த வேவ்ல ஆட்டோமேட்டிக்காக ஆக்டர் அமையும் போது, அந்த ப்ரொடக்ஷன் டீம் அமையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக போயிடும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இது மொமெண்ட் ட்ரிவன் மூவி தான் அது. அண்ட் இதில் வந்து நம்ம வந்து சொல்கிற நரேஷன் வந்து எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது. நான் மேக்ஸிமம் டைலாக்ஸோடய தான் சொன்னேன். அந்த ஃபுல் பவுண்டாக இருந்தது எல்லாமே ரெடியாக. அவ்வளோ நான் பவுண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் பிச்சிங். சும்மா அந்த லைனில் இருக்கும்போது நான் இப்போ சொல்லவே இல்லை. பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒன்ஸ் யூ சே திஸ். பட் சின்ஸ் யூ ஹேவ் டைலாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங், நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரீச் ஆச்சு. அந்த பசங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்க விஷயம் எப்படி பேசுவோம், ஆட்டோமேட்டிக்காக இவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அண்ட் ஹீரோக்கும் தெரியும்ல, ஓகே இவ்வளோ வேரியேஷன் இருக்குது, இவ்வளோ விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தே ஃபெல்ட் இட்ஸ் ஒர்க்கிங். அப்படின்னு ப்ரொடக்ஷன் டீமுக்கு அதே மாதிரி தான் அவங்களுக்கு கதை பிடிச்சி போய் இட் ஹேப்பன். நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் ஒர்க் பண்ணீங்க. எஸ். கமல் சார் வந்து ரொம்ப பொறுமையாக தான் எடுப்பார். ஸ்ட்ரெச் ஒரு 30 ஷார்ட்ஸ் தான் எடுப்பார் ஒரு நாளைக்கு. ஆனால் நீங்கள் சபாநாயகன் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் பண்ணோம், ஒரு 50 days. எப்படி ஒரு 45 ஷார்ட்ஸும் நீங்கள் இது பண்ணால் தான் ஒரு 1800 அந்த இதில் நீங்கள் அந்த அத்தனை ஷார்ட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 45 ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரி ரெடி பண்ணிங்க சார் உங்களோட இதை? ஏன்னா அவர் ஒரு ஸ்லோவாக எடுக்கிற ஆள், நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் அவர் ஸ்லோவாக எடுக்கவே மாட்டார். டு பி ஆனஸ்ட், அவர் வந்து கரெக்டாக காலையில் 7 மணிக்கு ஷார்ட்டை வச்சுருவோம். நாங்கள் அந்த டிசிப்ளின் நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் கஷ்டம் ஆக்சுவலாக. இன்ஸ்டன்ட் நான் கமல் சார்ட்ட இருந்து அதே டிசிப்ளின் நீங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி விஷயம். அது ஃபஸ்ட்டு படத்தில் அது அமையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம நினச்சாலும் அது கிடைக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான் சைன் பண்ணதுக்கு ஸ்கிரிப்டே பண்ணுவோம். அந்த ஃபார்மேட்டே நம்ம கொண்டு வர முடியாதுங்க, மற்ற ஜென்ரலாக கொடுத்து பண்ணுறோம். அதே மாதிரி அவர் ஸ்லோவாலாம் போக மாட்டார், பயங்கர அதுவும் நீட்டாக ஃபாஸ்ட்டாக தான் போகும். சரி, ஓவர் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆக வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக இப்படி போகணும்னு தெரியணும். கன்ஃபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக இப்படி போகலாமா, இந்த ஷார்ட் போகலாமா நிறையா கன்ஃபியூஷன் வரும். பட் அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது மோர் தென் 200 ஃபிலிம்ஸ் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹி நோஸ் கிளியர்லி ஹவ் டு கோ அபவுட் இட் எல்லாமே. ஸோ அதெல்லாம் கரெக்டாக காலையில் ஆரம்பிச்சாருன்னா கரெக்டாக போகும். எந்த இடத்துல வந்து நின்று பொறுமையாக போகவே போகாது. பர்ஃபெக்டாக லஞ்ச் டைம் இருக்கும். பர்ஃபெக்ட் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டிசிப்ளின் நம்ம தான் ஃபர்ஸ்ட் படம் கொண்டு வந்து கஷ்டம். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஃபேவருக்கு நடிப்பாங்க, ஃபேவருக்குலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதையும் மீறி நம்ம எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ முடிச்சு ட்ரை பண்ணோம். ஸோ தட் இஸ் த திங். சார், சபாநாயகன் பொறுத்த வரைக்கும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு அது பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இந்த மேகா ஆகாஷ் போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 minutes வரும். அந்த போர்ஷன் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது எண்டில் முடியும் போது அது கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? இந்த ஒரு 25 minutes நம்ம அதை காட்டி அதை ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்னன்னா வந்து அந்த எந்த கேரக்டரும் வந்து நம்ம நெகட்டிவ் ஷேட் ஜென்ரலாக ஒரு படம் பண்ணுற ஃபார்மேட்டில் வந்து ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஆண்டகனிஸ்ட் இருக்கணும். அது இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம படத்தில் ஆண்டகனிஸ்ட் இருக்கும் கான்செப்டே இல்லை. ஸோ எல்லாருமே நல்ல மாதிரி காமிச்சிருப்போம் மேக்ஸிமம் பார்த்து. ஈவன் நம்ம அந்த எஸ்ஐ கேரக்டர் மேலே நம்ம ஈஸியாக அவன் கெட்டவன்னு காமிச்சிட்டு போனால் எனக்கு ரொம்ப ஈஸி கன்வின்ஸ் பண்ணுறது. ஆடியன்ஸுக்கு வந்து இவங்க கூட தான் சேரணும்னு ஒரு விஷயம் கொண்டு ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பட் அதுவும் கொண்டு வரக்கூடாது. அதை தாண்டி என்ன பண்ணணும் தான் யோசிக்கும் போது தான் ஓகே கிட்டத்தட்ட இவன் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த விஷ்ணு கேரக்டரோட லைஃப் நடந்த விஷயங்களும் சில அப்படியே சொல்லிட்டே தான் வருவான். சில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் என்ன ஆகும்னு சொல்லி அது கிளைமேக்ஸ் டைலாக் சில விஷயம்லாம் ட்ரிமிங்கில் போயிடுச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து இவனோட லைஃப் வந்து தலைவி தான் ஸ்டோரி சொல்லியிருப்பான், இதெல்லாம் நீ தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அவனுக்கு ஒரு ஹோப் தரத்துக்காக தான் வந்து இந்த விஷயம் சொல்லி ஆகணும். வித்தவுட் ஹோப் அவன் கன்வின்ஸ் ஆக மாட்டான். நான் ஏன் வந்து அடுத்த விஷயத்தை சொல்லணும். ஸோ ஹோப் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லி ஆகணும். நீ என்னதான் வந்து இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணி போனாலும் உனக்கு எவ்வளோதான் வாழ்க்கையில் அடிபட்டாலும் கடைசியில் வந்து உனக்கு ஒரு சோல்மேட்டோ நல்ல விஷயம் அமையும்னு சொல்லி ஒரு ஹோப்பு கொடுத்தா இவன் சொல்கிறது கன்வின்சிங்காக நினச்சேன். யார் இவன் ஓப்பனாக பார்த்து கன்வின்சிங்காக நினச்சேன். ஸோ அதனால அந்த ஹோப் கொடுக்க தான் வச்சேன்.
அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வணக்கம் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ எனக்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ அவர் கேட்டது ஒரு எக்ஸ்டென்ஷன் எனக்கு இருந்துச்சு. மேகா ஆகாஷோட கதை மட்டும் இல்லாம இந்த படம் ஃபுல்லாவே அவர் வந்து எவ்வளோ கதைகள் உண்மையா சொன்னாரு, அதுல எவ்வளோ பொய்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல கூட இருந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த நந்துன்னு ஒரு பையனோட அக்கா, அந்த போலீஸோட அந்த பொண்ணு, அந்த கதையுமே பொய்யா, இல்ல அந்த பியூரேட் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்றாரு, இதெல்லாமே பொய்யா, எவ்வளோ பொய் எவ்வளோ உண்மை? அது ஆக்சுவலாக உண்மையிலேயே அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். இது வந்து பார்க்குறவங்க பர்செப்ஷனில் விட்டுடலாம், அதை வந்து நான் எஸ்ஸோ ரைட்டாக சொன்னால் இட்ஸ் நாட் கோன் பி இன்னொரு பக்கமான மக்களுக்கு வந்து அது டிசமெண்ட்டாக போகும். நீங்கள் இதை ஃபேக் நினச்சிங்கன்னா ஃபேக்கு, உண்மையில் நடந்தவங்களுக்கு ஃபேக், அது உண்மையாக நடந்த விஷயங்கள். ஸோ அதனால் வந்து ஒரு போர்ஷன் கண்டிப்பாக ஃபேக்னு நான் சொல்லி ஆகணும். அது மேகா ஆகாஷ். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஏன்னா அது வந்து என்ன கடைசியில் மேகா ஆகாஷ் தான் எப்படி கடைசியில் இந்த பொண்ணுன்றா ஒன்றும் புரியலன்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ணேன். மற்றதெல்லாம் நான் வரைஞ்சிட்டேன், அது பார்க்குறவங்க பர்செப்ஷன் பொறுத்து இருக்கு. அதே மாதிரி எந்த பிரேக்கப்பையுமே வந்து நீங்க சீன்ஸ் எல்லாம் காட்டுறீங்க, ஆனா பிரேக்கப் ஆகிற மொமெண்ட்டை மட்டும் காட்டாம, நான் என் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், அவன் அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டான் அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்ன அந்த ஒரு அது ஏன்னா அந்த பெண்களை வந்து இந்த படத்துல வந்து நம்ம தப்பா காட்டக்கூடாதுன்னு ஒரு ரொம்ப எடுக்கும் போதே ரொம்ப கான்சியஸா எடுத்தேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து அந்த பொண்ணு கேரக்டர் அது கடைசியில வந்து தப்பா போய் முடியும். இதுக்கு லவ் பண்ணும்போது வேற ஒரு பையன் மேல ஆசைப்பட்டான், அது ரியல் லைஃப் நடக்கும். பட் நடந்ததை தாண்டி நம்ம வந்து அது படத்தில் காட்டும்போது தப்பாக இருக்குன்னு சொல்லி தான் அதை வந்து அதை அவாய்ட் பண்ண மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சு தான் நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா. இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா எங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியல. இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்டை பிச் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நான் இந்த ஜோனலில் நான் வந்து பார்க்கல, நான் வேறு ஜோனல் அப்படின்னு. இப்போ போகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரொடியூசர் என்ன ஜோனலில் அவர் எதிர்பார்க்குறாங்கிறத எப்படி நாங்கள் வந்து கிராப்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிச் பண்ணுறது. இப்போ ஒரு 4 ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குன்னா வேறு ஜோனலில் என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, நான் ஒரு படத்தில் 4 படமே எனக்கு கான்ஃபிடென்ட்டான ஸ்கிரிப்ட் தான் அது. இப்போ நான் போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து கேட்டு, இல்லைங்க நான் இந்த ஜோனலில் பண்ணல, நான் வேறு வேறு ஸ்கிரிப்ட்னா இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ப்ரொடியூசருக்கு இந்த இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி போகிறது. ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒர்க் ஆகும். எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னு சொல்கிறேன். நான் வந்து இதுதான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பண்ணணும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு வந்து இது மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, இதுதான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் வேறு எந்த ஸ்கிரிப்டும் பிச் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தோ ஐ ஹேவ் லைன்ஸ் நிறைய இருந்தால் கூட இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அண்ட் இதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகணும்னு நான் ரொம்ப கேரண்டியாக அதுக்கு வேவ்லேருந்து மேட்ச் ஆகிறவங்க வச்சு நான் பண்ணலாம்னு தான் ஆசைப்பட்டேன். தவிர நம்ம போய் அவங்க என்ன ஜோனில் இருக்காங்க நான் இனிமேல் பார்க்கவும் இல்லை. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும் ஃபுல்லாக. இது மேலே உங்கள் ஸ்கிரிப்ட் மேலே இந்த நான் சொன்னால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சொல்லி பாருங்கள், அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகுது சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. சார் இப்போ நீங்கள் 4-5 லைன் வச்சுருப்பீங்களா, இப்போ அந்த லைனில் எது விச் இஸ் பிக்கிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும்ல, அது நீங்கள் எப்படி நீங்கள் இந்த படத்தில் வந்து நீங்கள் வச்சு அதை கொண்டு போனீங்க நெக்ஸ்ட் லெவல்? இல்லை அது சரி, எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண படம் வந்து எனக்கு வந்து எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகணும். ஸ்கூல் ஜென்ரலாக வந்து ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் க்ரஷ் கண்டிப்பாக இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக க்ரஷ்னு ஒரு ஃபேக்டர் வந்துருக்கு. லவ் எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கோ அது விஷயம் தெரியாது, பட் க்ரஷ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும்னு ஒரு தைரியம். அதில் வந்து கண்டிப்பாக சரி எல்லாம் லேட் ஆவாங்க. அது லேட் பண்ணுறது தான் நான் ஃபஸ்ட்டு படம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் இதை போய் பிச் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இது அதனால தான் அது அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு முக்கால்வாசி சினிமாவுக்கு அத்தனை பேர் ஒன் சைட் லவ் ஜாஸ்தி. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு பழைய நிறைய பேருக்கு இந்த ஒன் சைட் லவ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் கேட்குற ப்ரொடியூசர்ஸ்க்கும் அது லேட் ஆச்சு. ஓகே அது கரெக்டாமா இல்லை கரெக்டாமா எத்தனையோ பொண்ணுங்க. ஆனால் ஏன்னா ஸ்கூலில் எப்பயுமே ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருப்பா, எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் விஷயம். அந்த ஃபேக்டர் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு. கண்டிப்பாக ஆமாம்ல அந்த மாதிரி விஷயம் இருக்குல்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதே பொண்ணு திருப்பி நான் பேசுறது பழகிறதுக்கு ரியல் லைஃப் நடக்காது. சம்டைம்ஸ் சில பேர் நடந்திருக்கு. நடந்தால் என்ன ஆகும்னு சொல்லி தான் அந்த கதைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லேட்டான உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ ஜென்ரலாக சொல்லுவாங்க காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். இப்போ நம்ம ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே அந்த ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து கதை முழுசாக தெரியாது. அப்போது ஃபீல்டில் நம்மளுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத அவுட்புட் வரும்போது ஒரு 2-3 டேக் மேலே போச்சுன்னா ஆக்டிங் வந்து கொஞ்சம் மெக்கானிக்கலாக மாறிவிடும் ஜென்ரலாக. அப்போது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது இல்லைங்களா? கதை ஃபுல்லாக தெரிஞ்சவங்களுக்கும் முழு கதை தெரியாத ஆக்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு? அது உண்மையிலேயே கண்டிப்பாக இருக்கும். பட் என்னன்னா காஸ்டிங் டைமில் வந்து நீங்கள் கரெக்டான ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களை பாதி பேட்டில் முடிஞ்சது. நீங்கள் வந்து அந்த இடத்துல தப்பு விட்டிங்கன்னா தான் பெரிய ப்ராப்ளம் ஆகும். இந்த ஆக்டர் வந்து இவன் ஃபிசிக்கலியும் சரி அண்ட் ஈவன் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு நம்ம எழுதுகிற டைலாக்ஸ் கரெக்டாக பிச் பண்ணிடுவான் ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது. அங்கே போய் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற சொன்னால் பண்ணிடுவாங்க. பட் அவங்க ஏன் பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு அந்த டவுட்ஸ் கேட்காத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க டவுட்ஸ் கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு
அண்ட் லக்கிலி வந்து நீங்கள் பார்த்து எல்லாமே யூடியூபர்ஸ்னால நான் மாலு ஓவர் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் அவங்க தே ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் அவங்களுக்கும் படம் பார்க்கும்போது தான் தெரியுது என்னது இவ்வளோ காமெடியாக இருக்குது படம் அப்படின்னு. அவங்களுக்கு நடிக்கும்போது தெரியல. ஐ டோன்ட் நோ வை அது ஏன் நடக்குது எனக்கு. நீ அந்த ஆக்டர்ஸ் மென்டாலிட்டி என்னால் பிச் பண்ண தெரியல. எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஏன் ஆமாம் நம்மள இதே தான் சொன்னோம், ஸ்கிரிப்டில் இதே தான் இருக்குது, எடுக்கும்போது தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் when they see it as a final product அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுது. நீங்கள் சொன்ன விஷயம் நடக்குது கண்டிப்பாக ஆக்டர்ஸ்க்கு வந்து. அப்புறம் வந்து ஒவ்வொரு பர்செப்ஷன் ஒவ்வொருத்தருக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இந்த ஹியூமர் வந்து அதனால தான் ஒவ்வொரு டேரக்டர் ஒவ்வொரு மாதிரி கதை சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிரியேட்டிவிட்டி ஆஃப் டேரக்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ பட் ஆனால் ஆக்டர்ஸ் வந்து நீங்கள் காஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் ப்ராப்ளம் வராது. ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் கேமரா சேஞ்சுக்கும் அந்த சேம் கண்டினியூட்டி அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ஆக்டர்ஸ். நீங்கள் ஒரு ஷார்ட் மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது கூட இஷ்யூஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் அதை சேம் கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணி அந்த எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்ணி இருக்கணும் ஆக்டர்ஸ்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புஷ் பண்ணணும். உங்கள் ஆக்டர்ஸ் தான் டைரக்டர்ஸ்லேருந்து அந்த எனர்ஜியை டெரைவ் பண்ணுவாங்க. அது எப்படி உங்கள் எனர்ஜி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மேட்ச் பண்ணிப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த படத்தில் இருந்த அந்த கதை தான் என் லைஃப்பில் நடந்துருக்கு இருக்கு. நீங்கள் சொன்னீங்களா அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னு, அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு. நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க லவ் ஃபெயிலியரோ நம்ம லைஃப் மாரி தானோ அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹோப் கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ரொம்ப தேங்க்ஸ். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த ராம் காம்ன்ற ஜானர் வந்து ரொம்ப கஷ்டம் எழுதுறது. த்ரில்லரோ ஒரு க்ரைமோ எழுதுறத விட இந்த ராம் காம் ரொம்ப கஷ்டம். இது எப்படி நீங்கள் எழுதுனீங்க? அண்ட் ஹியூமர் வந்து எப்படி நீங்கள் உங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணீங்களா, இல்லை தனியாக யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்களா உங்களுக்கு? இல்லை நான் வந்து தனியாக தான் எழுதுறேன். என்னோட அசோசியேட் எங்கள் ராஜீவ்லாம் இருக்கார், அவருக்கு இடம் தெரியும். நான் வந்து அது குறிப்பாக ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் எந்த இன்புட்டும் வாங்காமல் நம்மளோட செஞ்சு கடை தெரிஞ்சதுனா தான் படம் தனியாக தெரிஞ்சுது. அது ஒன்று ஸ்ட்ராங்காக நம்பினேன். நம்ம படம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தவங்களோட வேவ்லேருந்து அடுத்தவங்களோட விஷயம் நம்ம எடுத்து நம்ம காமிச்சோம்னா அது கண்டிப்பாக அது எட்ட நடந்த மூவியாக தெரியும். தனித்துவமாக தெரியணும்னா அட்லீஸ்ட் உன்னோட ஃபுல் இன்புட் உங்கள்கிட்ட தான் இருக்கணும்னு நினச்சி தான் ஃபுல் இன்புட் அதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் யாரும் எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்கல, நான் தனியாக பண்ணது தான் ஃபுல்லாக அதில். அண்டு முதல் படம் பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ராங் ஃபார்ட் எதுன்னு பாருங்கள். த்ரில்லர் எது நல்லா வருமோ அது பண்ணுறவங்களுக்கு த்ரில்லர் ஃபஸ்ட் படம் நல்லது. எனக்கு இது நேச்சுரலாக வர ஜானர். இந்த ராம்காமும் சரி, இந்த மாதிரி காமெடி எழுதுறது ரொம்ப நேச்சுரலாக வரும். ஸோ அதனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் பண்ணணும்னு நினச்சி ஃபஸ்ட்டாக பண்ணேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் வாட் யூ ஆர் ஸ்ட்ராங் இன். அது பண்ணிங்கன்னா அவங்களை ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும். ஹாய்ண்ணா, இந்த படம் பார்த்தேன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் தாண்டும் போதே எனக்குள்ளே தோணுச்சு இந்த லைனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோண்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் நீங்கள் கிளைமேக்ஸில் சட்டிலாக ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க இந்த ஆல்கமிஸ்ட் அப்படின்னு. நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன். எனக்கு அந்த புக்கு ரொம்ப சோல் மாதிரி. அந்த புக்கில் இருக்க கிளைமேக்ஸும் அந்த புக்கில் இருக்க லைனும் அவனோட கேரக்டரும் அந்த படத்தில் வர புக்கில் வர சாண்டியோக கேரக்டரும் சேமாக தான் இருக்கும். கிளைமேக்ஸ் கொண்டு எனக்கு அப்படியே தான் ஃபீல் ஆனிச்சு. அந்த புக்குக்கும் உங்கள் படத்துக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் சொல்லுங்கள். இல்லை நான் அது படிச்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் சொல்லும் போது தான் ஆக்சுவலாக அது ரிலேட் ஆச்சு எனக்கு தெரியல. எனக்கு மறந்து போச்சு, எப்பயோ படிச்சது. பட் ஆனால் அந்த ஒரு வாக்கியம் பயங்கரமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு வாக்கியம் வந்து அதாவது உண்மையான ஒரு விஷயத்தை விரும்பி அந்த டெஸ்டினி அந்த வேர்ல்டே வந்து உனக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சி. அண்ட் இவனுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் புஷ் பண்ணுறது அதை சொல்லும் போது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அந்த டயலாக் யூஸ் பண்ணேன். அந்த ஏன்னா பிகாஸ் அப்போ தான் அவங்க கேட்பாங்க நான் எப்போ அவங்க புக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்குது. உண்மையிலேயே புக் படிக்கிற பழக்கம் எனக்கு கொஞ்சம் கம்மி, அதனால கொஞ்சம் கலாய்க்கிறது அது போட்டிருந்தேன் உடம்பு. அண்ட் வந்து அது சொன்னால் அந்த டயலாக அதை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் அப்படி போட்டது. மற்றபடி அது இது மைண்டில் எனக்கு சுத்தமாக இல்லை. புக்கில் இருந்து அது ஒர்க் பண்ணலையா சார்? இல்லை ஓகே சார், அது டயலாகாக யூஸ் பண்ணது தான் அது. சார் எனக்கு என்னென்னா உங்கள் படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய படம் பார்க்கும்போது டெக்னிக்கலாக வரணும்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது குறைகள் இருக்கான்னு பார்ப்பேன். நல்ல விஷயங்களை விட குறைகள் ஏதாவது இருக்கா சார், அதை எதாவது மாற்றிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். பட் உங்கள் படம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதில் ரொம்ப ரசித்த விஷயம் நீங்கள் கேரக்டர் செலக்ட் பண்ணது. அந்த படத்தில் ஃபுல்லாகவே வர ஒரு சின்ன சீனுக்கு வர கேரக்டர் கூட ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் போட்டிருக்கீங்க. யூடியூபர்ஸை நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. கரெக்டான ஆட்களை கரெக்டான இடத்துல போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் படம் அந்த த்ரோவும் நல்லா இருந்தது. எனக்கு அதுலேருந்து என் கொஸ்டின் என்னென்னா, இப்போது இந்த சீரியல்லேருந்து வரக்கூடிய நடிகர்கள் இருக்காங்கல்ல, இப்போ இந்த யூடியூப்லேருந்து வர நடிகர்களை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியுது. பெரிய ஸ்க்ரீனில் அவங்கள பார்க்கும்போது ரெகுலராக அவங்கள பார்க்கறதுனால இன்னும் சினிமாவில் அவங்கள சேர்த்துக்க முடியுது. பட் இந்த சீரியல்லேருந்து ரொம்ப ஆப்டாகி வரவங்க அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு திடீர்னு வந்து ஒரு முக்கியமான ரோல் சினிமாவில் பண்ணும்போது அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க கூட இருக்கிற ஒரு கான்டாக்ட் என்னமோ கெட்டு போகிற மாதிரி இருக்காது. அந்த பெரிய ஸ்க்ரீன்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வர மாட்டுது. இந்த யூடியூபருக்கும் அவங்களுக்கும் அந்த இது இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் படத்தில் அந்த கேரக்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணீங்க? இப்போ ப்ரீவியஸ் படங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? அது மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இது நான் கொஞ்சம் வேறுபடுறேன். அந்த காஸ்டிங்க்கு அந்த இடத்துல வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து
கரெக்டாக இருந்தாலும் நான் சீரியல் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் வந்து இந்த காயத்ரி கேரக்டருக்கும் 2-3 கேரக்டருக்கு வந்து நான் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் தான் கேட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் நான் ஷூட் பண்ண டைமில் அவங்க டேட் மேட்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் படம் வரும்போது நம்ம டேட் கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சு போக முடியாது. குறிப்பாக அந்த டெம்பரரி இந்த டேட் சொல்லுவோம், அப்போ அந்த டேட்டில் நடக்காது, வேறு டேட்டில் நடக்கும். அந்த டேட்டில் அவங்க கேட்டால் அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. நான் நினச்சிருந்த மாதிரி அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு வந்து நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க, காயத்ரி கேரக்டர் கொண்டாடி இருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக காயத்ரி கேரக்டர் கடைசி நேரத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் டக்குன்னு பார்த்து கொடுத்தது. அது வந்து அதான் 1-2 கேரக்டர் வந்து நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில கேரக்டர்ஸ் லாஸ்ட் மினிட்ல மாறி தான் செய்வோம், வெளியே இல்லை. திடீர்னு டக்குன்னு யார் அவைலபிளாக இருக்குன்னு கண்டுபிடி ஆரம்பிச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். நம்மளது ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆச்சு. ஏன்னா கதையில் பார்த்தீங்கன்னா அந்த காயத்ரி கேரக்டர் மட்டும் எனக்கு ஒரு பிச்சை பயம் வந்துட்டே இருந்தது. பிகாஸ் அந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்த் இந்தியன் மாதிரி இருப்பா. நான் டிப்பிக்கலாக வச்சிருந்து கொங்கு பெட்டில் இருக்க பொண்ணுங்க மாதிரி தான் காசு பண்ணியிருந்தேன். ஒரு பொண்ணு நல்லா மாநிலமா நல்லா அந்த பார்த்தா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியுற மாதிரி தான். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணால் வர முடியல. அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் தான். இதுதான் பிரச்சனை. சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து நான் ஸ்டாப்பாக பிஸியாக இருப்பாங்க. இவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் அவங்க டைம் எடுக்க முடியும். இந்த யூடியூபர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து சினிமாக்கு ட்ரை பண்ண முடியும். அதனால தானே சார் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இந்த லவ் வரைக்கும் எல்லாமே புதுமுகமாக இருக்குது. அவள் ஆக்சுவலாக மிஸ் தமிழ்நாடு அவங்க மிஸ் தமிழ்நாடு. பட் இருந்தாலும் கடைசியில் பட் ஆனால் எனக்கு அந்த டவுட் இருந்து. பட் ஸ்டில் அப்புறம் ஹீரோயினே வந்து முதல்ல அவங்க கேட்டாங்க வந்துட்டேன். எல்லா ஆங்கிலும் பார்த்தா அவள் தான் ஜாஸ்தி என்னோட ஹீரோமே தெரியல. என்னோட வெள்ளையா இருக்கா, என்னோட இருக்கா, இவ எப்படி வந்து இந்த காயத்ரி கேரக்டருக்கு அவள் தான் ஈஷா அப்படின்னாங்க. இல்லை இது வந்து ஆக்சுவலாக கடைசியில் காஸ்டிங் மாறுச்சு. பட் அப்புறம் வந்து இந்த கருப்பு வெள்ளையும் ஜென்ரலாக காம்பினேஷன் வந்து மக்களுக்கு பிடிக்கும், அந்த தைட்டில் தான் பண்ணுறேன், ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ். அந்த டாக்டர் சீனில் நடந்துக்கு அந்த கிளாப்லேயே வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, எல்லாம் ஒர்க், அது கண்டிப்பாக நடக்குது. யாருமே அது கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இன்னும் இவ்வளோ வெள்ளையான பொண்ணான்னு யாரும் இது வரைக்கும் கேட்கல. அதனால் அது வந்து பரவாயில்ல, காஸ்டிங் தப்பிச்சிட்டோம் தான் தெரிஞ்சுது. ஸோ அண்ட் அதான் சொல்ல அன்றைக்கி அவர் கேட்ட கேள்வி தான் அது. காஸ்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாதி படம் தப்பிச்சிடும் கரெக்டாக. மீதி வந்து நீங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கிற விஷயம் தான். பட் காஸ்டிங் மேக்ஸிமம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அண்ட் இந்த பாகுபாடு பார்க்கவே வேண்டாம். அண்ட் சீரியல் அண்டு நான் அது பார்க்குறதே இல்லை எப்பயுமே. எனக்கு இன்ஃபேக்ட் நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் 2-3 வருஷம் நான் கூப்பிட்டு நடக்காமல் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த இடத்துல நான் நடந்தால் இனிமே பெட்டராக இருந்திருக்கும், நான் என்னோட ஃபீல் அது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களால கமிட்மெண்ட் கரெக்டாக வர முடியல. அண்ட் எனக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது. அண்ட் சில விஷயங்கள் நான் மேக்ஸிமம் லுக் அண்ட் ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுமில்ல இவங்க ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனில் அந்த கேரக்டர் எழுதுவீங்க. அந்த கேரக்டர் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓகே இந்த கேரக்டருக்கு இவன் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க ஆக்டிங் டேலண்ட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூடியூபர்ஸ்க்கு என்னன்னா அவங்க ஷோரில் மாதிரி நிறைய கண்டென்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும் என்ன இல்லை. ஸோ அவங்களை காஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அவங்களை ஆடிஷன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நான் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ரெகுலராக போகணும்னு ஃபார்மெட்டில் இருப்பாங்க. நீங்கள் இவங்கள போகலாம், நான் பேர் சொல்ல வரல, இந்த ஆக்டரை போகலாம் அந்த ஆக்டரை போகலான்னு சொல்லுவாங்க. பட் நாம வந்து இல்லை சார் அவங்க நல்லா பண்ணுவாங்க பாருங்கன்னு சொல்லி ஒன்ஸ் அவங்களுக்கு காட்டும்போது அவங்க தே வில் ஃபில் கம் யா நல்லா தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி. படமே ஃப்ரெஷ்ஷானது காரணமே அந்த கேரக்டர் செலெக்ஷன். அதான் எனக்கு லக்கிலி தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ், அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த கேரக்டர்ஸ்லாம். ஹலோ சார், டேன். ஹாய் சார், திஸ் இஸ் டேன்ஜிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கங்க்ராச்சுலேஷன் சார், சபனிங் மெகா ஹிட். எனக்கு என்னென்னா பர்சனலாக வந்து காமெடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேரக்டர் இருக்குல்ல சார், அது வந்து சூப்பராக இருக்கும் சார், ஃபன்னியாக இருக்கும். மூவிஸ் அந்த சீன்ஸ்லேயே வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நெக்லைட்ஸ் யூடியூப் சேனல் அவர் சூப்பராக பண்ணியிருப்பார் சார். அந்த கேரக்டரை நீங்கள் எப்படி ரெடி பண்ணியிருப்பீங்க? அவரோட பாடி லாங்குவேஜே வந்து சூப்பராக இருக்கும். அவர் பேசுறது அது வந்து எப்படி சார் ரெடி பண்ணீங்க, எப்படி கிரியேட் பண்ணீங்க அந்த கேரக்டர்? ஆக்சுவலாக எஸ்எஸ்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் இருக்கான். பட் அவனுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஃப்ரெண்டுன்னு இருக்கான். அவன் ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த விஷயத்தை மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் ஃபுல்லாக கற்பனை தான். ஸ்கூலில் நடந்த சில விஷயங்கள் மட்டும்தான் உண்மையாக இருக்கும். மற்ற எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேக்காக நடந்த கற்பனைகள் கதைகள் தான். பட் இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்குன்னு நம்ம ஓவராக நினச்சி பண்ணுற விஷயங்கள் தானே. இந்த மாதிரி ஒருத்தன் டாக்டரை ஏமாத்தினா என்ன நடக்கும், அவங்க கடைசியில் மாட்டும் போது எப்படி இருக்கணும் ஒரு சின்ன ஃபன்னியாக எடுத்தது தான். ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு பழைய ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எவனா அந்த பொண்ணும் வந்து அந்த ஃப்ரெண்டை கழுவி வெளியே ஊற்றினானா அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கெட்டு போகுது. ஏன்னா இப்போ தான் அந்த பொண்ணை மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி கேங்க ஆட்டோமேட்டிக்காக அவனால் அந்த எப்படியோ போய் சொல்லி வேறு வழியே இல்லை. அவன் இப்போ ஏதாவது பெரிய அளவுக்குன்னு சொல்லலாம் தான் வந்து அதில் வந்து அவன் இம்ப்ரெஷன் மாறும். ஸோ அதனால் வந்து அவன் மாற்ற ட்ரை பண்ணுறான். அது இல்லாமல் ஹீரோ எப்படி மாட்டான், இப்படி ஆச்சுன்னா எப்படி ஆகும்னு சொல்லி ஒரு கற்பனை தான் அது. ஸோ அதனால தான் அந்த கேரக்டரைசேஷன் நம்ம எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கற்பனை தான். அதை வந்து நம்ம அது எக்ஸ்ட்ரா அது ரீசன் வந்து அந்த ஆர்ட் இப்படி சுண்டி விட்டேன் இப்படி துண்டி ஆரம்பிச்சு அதெல்லாம் செம்ம காமெடி. அது வந்து அது சின்ன வயசுல நம்ம கற்பனை கதையெல்லாம் கேட்டிருப்போம்ல. இந்த மாதிரி டாக்டர் வந்து ஆப்ரேஷன் போனாரு, டாக்டர் வந்து குழந்தை கால் வெளியே நீட்டுருச்சு, திடீர்னு சிகரெட் வந்து டக்குன்னு உள்ள வச்சா டக்குன்னு உள்ள போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஸ்டோரி ஒன்று சொல்லுவோம்னு சொல்லி தான் நம்ம ஆப்ரேஷன் போனால் கத்தி கிழிச்சான்
பட் அது ஆக்சுவலாக உண்மையாக பண்ணுவாங்க. அது நான் இன்னும் டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். பண்ணலாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து கத்தி பாக்கெட் நைஃப் எடுத்து இப்படி உள்ளே கிழிச்சு உண்மையிலேயே கையில் விட்டு இப்படி பண்ணுவாங்களாமா. ஸோ பட் அதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணலான்னாங்க. ஸோ அது அப்புறம் ஓகே ஃபேக் தானே ஜாலியாக போவான், ஃபேக் டாக்டர் தான் அடிச்சு விடுவோம்னு சொல்லி கரெக்டாக போட்டேன். அது ஒர்க் அவுட். ப்ரொடியூசர்கிட்டையும் சரி ஹீரோஸ்கிட்டையும் சரி நம்ம ஸ்டோரி போர்டு மூலமாக எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை நரேஷன் மட்டுமே பெஸ்ட்டாக பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அந்த ஒரு கொஷின். இல்லை, உங்களோட ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி இருந்து பாருங்க. ஜென்ரலாக நரேஷன் கேட்பாங்க, ஸ்டோரி போர்டு இருந்தால் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மல்டிபிள் படத்தில் வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்து டக்குன்னு அவங்க வந்து ஒரு சின்ன ரஃப் கட் மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும், இந்த படம் இந்த மாதிரி வைவலன்ஸில் வரும், என் சீன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், அந்த நான் ஒரு 4-5 சீன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா மாதிரிலாம் நானே எடிட் பண்ணி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் நரேஷனுக்கு தெரியல. இன்னொரு அடுத்து கார்பரேட் செக்ஷனில் போகும்போது அவங்க கேட்குறாங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லும்போது அப்புறம் சரி ஓகே இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு போகும்போது உங்களுக்கு படிப்படியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். பட் எல்லா முயற்சியும் நீங்கள் தான் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு போக போக ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பிச்சிங் டு யுவர் ப்ரொடியூசர்ஸ், சம்டைம்ஸ் சில பேருக்கு எனக்கு அமைச்ச மாதிரி உங்களுக்கு அமையாது, உங்களுக்கு அமைச்ச மாதிரி எனக்கு அமையாது. ஸோ அதனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் whoever is listening to it and how it happens. பட் ஜென்ரலாக யூ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டோரி போர்ட் காமிச்சு சொல்கிறது ஈஸியாக இருக்குன்னா நல்ல விஷயம் தான். அது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அங்கே போகும்போது இந்த மாதிரி இருக்கும். பட் ரெஃபரன்ஸ் வச்சு காமிச்சா அவங்க தேல் கெட் உங்களோட ஐடியாவை எவ்வளோ தூரம் அவங்க கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க தான் நம்ம நோக்கமே. அதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்களோ நல்ல விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போது பிளைண்டாக தான் போனேன், எந்தவித ஐடியாவும் இல்லாமல் தான் போனேன். ஆனால் படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களுக்கு படம் ரைட்டிங்லேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்ததா? ஆமாம். until unless you are not satisfied, you will not go for pitching and அவன் சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும் நம்ம வந்து போய் நம்ம ப்ரொடியூசர்ட்டையும் பிச் பண்ண மாட்டோம் அண்ட் எடுக்க மாட்டோம். அண்ட் உங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்கும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படி நம்பி தான் எடுக்கலாம். சம்டைம்ஸ் இட் ஒர்க், சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க். அண்ட் ஸோ அது நடந்துச்சுன்னா நீங்கள் மக்களோட வேவ் லென்த் அந்த பர்டிகுலர் கரண்ட் ஜென்ரேஷனோட நீங்கள் கரெக்டாக அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லைன்னா அது வந்து மாட்டுவீங்க. அண்ட் ஆனால் பேசிக்கலாக நீங்கள் கிரியேட்டராக வந்து நீங்கள் கண்டென்ட்டாக இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினச்சி போனீங்கன்னா தென் அதுவே போதுமான விஷயம் தான். எனக்கு இந்த படம் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி கண்டென்ட். கண்டிப்பாக நம்ம நினச்சது. அண்ட் மோரோவர் ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து ரைட்டிங்கில் இருக்கிறது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கணும். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதே தான் நான் எடுத்தேன். மேக்ஸிமம் அந்த எடிட்டிங் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம எடுத்தது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கண்டென்ட். அதை அப்படியே கரெக்டாக ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே முடிச்சிருங்கன்னு சொல்லி. அப்போ பண்ணும்போது நம்ம எது காம்ப்ரமைஸ் பண்ணணும், எது விடணும், அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் வந்து கடைசியில் ஒரு டைம் பீரியட்ல வந்து முடியும். இதுதான். பட் எடுக்கும்போது அட்லீஸ்ட் வந்து உங்களோட கண்டென்ட்டுக்கு என்ன இருக்கோ அது ஏற்ற மாதிரி எடுத்துருங்க. அதுதான்.